அனைவருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்கிறோம். ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா ரெண்டு பேருக்கு நம்ம முதல்ல வாழ்த்துக்களை நன்றியாக சொல்லணும். ஒன்று நிகழ்ச்சி நேரத்தில் ஏற்பாட்டாளர் ஏன்னு சொன்னாக்கா நிகழ்ச்சியை முன்கூட்டியே திட்டமிடணும், இன்விடேஷன் போடணும், இங்கே ஃபேன் லைட் சரியாக இருக்கான்னு பார்க்கணும், டீ வைக்கணும். ஒரு தோழர் பர்ஃபி கொடுத்தாங்க, ஒரு தோழர் கொடி கொடுத்தாங்க. இப்படியான ஒரு வாலண்டியர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு கரவொலியை நம்ம கொடுத்து முதல்ல இந்த நிகழ்ச்சிக்கு போவோம். ரெண்டாவதாக அதுக்கு சற்றும் சலிக்காதவர்களாக வருகிற பார்வையாளர்கள், அதாவது கலந்து கொள்பவர்கள், அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னு சொன்னாங்க நிகழ்ச்சியே கிடையாது. அதனால் ஏன்னா இதை விட மிக முக்கியமான வேலைகள்லாம் நீங்கள் விட்டு வந்துருப்பீங்க. ஏன்னா எல்லாரும் பெண்கள் குழந்தைகளை கூப்பிட்டு வந்துருக்கீங்க. காலையில் சமையல் முடிக்கணும், கணவர் திட்டுவார், அண்ணன் தம்பிக்கு சாப்பாடு வைக்கணும். இதெல்லாம் கடந்து வர்றதுன்றது ஒரு சாதாரணமான வேலையான தெரியல. ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய பெண்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறோம் ஆண்கள் அடிப்படையில். ஆனால் நாங்கள் ஈஸியாக வெளியே வந்துட முடியும், ஒரு பேண்ட் சட்டை மாட்டிக்கிட்டு வெளியே வந்துடுறோம். ஆனால் பெண்களால் அப்படி முடியவே முடியாது. அவங்களுக்கு நிறைய கடமைகள் இருக்குது. நிறைய நம்ம ஃபேஸ்புக்கில் இந்த வீடியோலாம் பார்ப்போம். ஒரு பெண்கள் வராங்கன்னு சொன்னாக்கா அவங்க முன்னாடி ஒரு துணி துவைச்சிட்டு வரணும், பாத்திரம் கழுவிட்டு வரணும், சமையல் முடிச்சுட்டு வரணும், கணவரை வேலைக்கு அனுப்பிட்டு வரணும், பசங்களையும் சேர்த்து ரெடி பண்ணிட்டு வரணும். அதன் அடிப்படையில் இதுக்கு சற்றும் சிலைக்காம உங்கள் வேலைகள்லாம் நீங்கள் வந்திருக்கிற உங்களுக்கு ரெண்டு பேரும் மிக முக்கியமான. அதையும் தாண்டி சில விடுபட்ட விஷயங்களை லோகநாதன் மிக அருமையாக சொன்னாலும் நான் பார்க்குறேன். பலர் லோகநாதன் என்ன சொல்றாருன்னு சொன்னாங்க. அவர் இந்த குடியரசை பற்றியே பேசி ஒரு நிறுவனம் மட்டும் கிடையாது. இந்த இடத்துல முஸ்லீம் இருக்கீங்க, இந்துஸ் இருக்கீங்க, கிறிஸ்டியன்ஸ் இருக்கிறீங்க. இன்னைக்கு குடியரசு நல்லா பார்த்துங்க. அவர் குடியரசை பற்றி சொல்லாம சொல்லியிருக்கிறார். உண்மையாகவே லோகநாதன் அவர்களுக்கு அவர் தலைமையாக இருக்கிற இந்த தலைமை தோழர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஒரு பாராட்டுகளை தான் நம்ம தெரிவிக்கணும். ஏன்னா சமுதாயத்தில் வளர்ச்சி எப்படின்னா ஒற்றுமை மூலம் தான் நடக்கும். அது இந்த மத பாகுபாடு, இந்த பிரிவினைகள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் ஒரு சமூகம் மேலே போகும். அப்படிதான் ஐரோப்பிய நாடுகள் வளர்ந்தது, அமெரிக்க நாடு வளருது, வல்லரசு ஆகுது. இந்தியா ஏன் இப்படி இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளுக்குள்ள இல்லாமையா இருக்கிற இந்த ஒற்றுமை தான். இந்த ஒற்றுமை உறுதிப்படுத்தப்பட்டது என்று சொன்னால் நம்ம மிஞ்சுவதற்கு எந்த நாடும் கிடையாது. அவர் நிறைய சொல்லிக்கிட்டே வர்றாரு. பங்களாதேஷ் அப்படி ஆயிருக்கு, சீனா அப்படி ஆயிருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பன்முகத்தன்மை பார்வை இருக்குது. ஆனா இதான் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்க ஒண்ணு கூட்டிடுறாங்க. அதுதான் அந்த ஒற்றுமை நம்மகிட்ட இருக்கணும். அதுக்கு அடிப்படையில் பெண்கள் பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக ஆண்களுக்கு வெளியே போறாங்க, நாலேஜ் கிடைச்சது. பெண்கள் ஒரு சின்ன வட்டத்தில் இருக்கிறாங்க. இந்த மாதிரியான அமைப்புகள், கடமை மாதிரியான அமைப்புகள் அவங்கள சரி பண்ணி சமன்படுத்தி பல தொழில்நுட்ப அறிவுகளை கொடுக்கும்போது அவங்க இன்னும் மேலே வராங்க. நல்ல தொழில்நுட்ப அறிவு தரணும். நீங்க இது மட்டும் கிடையாது, டெய்லரிங் கிடையாது, கம்ப்யூட்டர் இருக்குது, நிறைய பிஸ்னஸ் இருக்குது. இப்போ வேலைக்கு போனா 15,000 ரூபாய் சம்பளம் சொல்லி வசம் சொல்றாரு இல்லைங்களா? அதை நோக்கி நம்ம போக போறோமா, இல்ல நீங்க தனியா தொழில் பண்ணி மேல போக போறீங்களா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு எப்போ மரியாதை கிடைக்கும் வீட்டுல தனியா? அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, சம்பாதிக்கிற மனைவியை தான் கணவர்கள் மேல வைப்பாங்க, மரியாதை கொடுப்பாங்க. அது இங்க இயல்பா இருந்தா என்ன குறைச்சி சொல்ல, அந்த இயல்பாவே வீட்டுல சும்மா இருக்கிற மனைவியோடைய அவங்க மேல இருக்கிற குரல், அதை எடு, இதை வை, ஏன் இன்னும் துணி துவைக்கல, இப்படி. அதே நேரத்தில் சம்பாதிக்கிற மனைவிகள் வீட்டில் இருக்கிற பெண்கள்லாம், அம்மா இது கொஞ்சம் ஏமா பண்ணல, இப்படி ஒரு குரல் வருமா இல்லையா? அப்போ அந்த இடத்துல எதனா உங்களுக்கு ஆலோசனை, ஒரு நிகழ்ச்சி நடக்குது, உங்களுடைய டிஸ்கஷன், உங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் செய்ய மாட்டாங்க. ஏன்னா வெளியே போயிட்டு கஷ்டப்பட்டு அந்த 10,000 ரூபாய் 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நீங்கள் எத்தனை பேரை நீங்கள் அந்த உழைப்பு நீங்கள் போடணும், அந்த திறமையெல்லாம் எங்கேருந்து வரணும். அப்போ உங்களுக்கு மரியாதை இயல்பாக வரும். பொருளாதாரத்தை நீங்கள் மேலே நீங்கள் கொண்டு வரணும். அதுதான் ஒரு பெண்ணு சம்பாதிக்கும் போது தான் குடும்பமே நல்லா இருக்கும்னு சொல்கிறார் தந்தை பெரியார். நல்லா பார்த்துங்க. பெண்கள் வீட்டில் நாங்களாம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறோம், 10 பைசா போதும் கிடையாது. அது போகிற மாதம் காலி பண்ணிடும். ஆனால் எங்கள் வீட்டு அம்மா ஒரு 20,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. அதுதான் எங்கள் குடும்பத்தையே பாதுகாத்தது. இன்னொரு செய்தி என்னன்னா, எங்க ஒய்ஃப் இங்கதான் கம்ப்யூட்டர் படிச்சாங்க, இலவசமா சொல்லி கொடுத்தாங்க. இந்த ட்ரஸ்ட்ல இருந்தா வெளியே வந்தாங்க, அவங்க டீச்சரா இருக்காங்க, அவங்களுக்கு அது உதவுது. அந்த சர்டிபிகேட் ஒரு சப்போர்ட்டிங் சர்டிபிகேட் தான் இருக்கு. இப்போ சின்ன பசங்க எல்லாம் கூட இங்க படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. டிகிரி முடிச்சிருந்தா நீங்க ஒரு காலேஜுக்கோ இல்ல வேலைக்கோ நீங்க அப்ளிகேஷன் போடுறீங்க அப்படின்னா யாருக்கு ப்ரியாரிட்டி கொடுப்பாங்கன்னா, ஆட் அண்ட் வேல்யூ இருக்கிறவங்க தான் ப்ரியாரிட்டி கொடுப்பாங்க. நீங்க டிகிரியோட பிஏ அப்படின்னு போட்டு இதோ இந்த மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ்,
இந்த கிளாஸ் ஒரு ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸ் அப்படின்னும் போது ப்ரியாரிட்டியில் நீங்கள் டிஃபால்ட்டாக வந்துடுவீங்க. அப்போ அதெல்லாம் தேவை. இதெல்லாம் இந்த 3 மாதம்ன்றது உங்களுக்கு இப்போதைக்கு கிடையாது, தெரியாது. நீங்கள் ஒரு வேலைக்கு போகும்போது தெரியும், இல்லை நீங்கள் ஒரு தொழில் நிறுவனம் நடத்தும் போது தெரியும். அங்கெல்லாம் இவங்க என்ன படிச்சுக்கிறாங்க, நீங்களே இந்த மாதிரி ஒரு சென்டர் வைக்கலாம். அப்போது உங்கள் ஃபவுண்டர் என்ன படிச்சிருக்காங்க, என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க டிகிரி எல்லாம் தானே படிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன படிச்சிருக்காங்க, கூடுதலாக கம்ப்யூட்டர் படிச்சிருக்காங்க, கம்ப்யூட்டரில் இருக்க ஏஐ படிச்சிருக்காங்க, ஏஐல ஐடி படிச்சிருக்காங்க. இப்படியாக தங்களை நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த உலகம் பயங்கர வேகமாக போயிட்டு இருக்கு. அதுக்கு வேகமாக அப்டேஷனை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, காலையில் கொடி கொடுத்தாங்க, ஏற்கனவே நம்ம குண்டூசி போட்டு எல்லாம் குத்துனா கொடி இருக்கு. ஆனால் இப்போ பார்த்தா லைட்டாக ஒட்டி விட்டாங்க. டெக்னாலஜி மாறுது. அதே நேரத்தில் டெக்னாலஜி அப்படியே இருக்கணுமா அப்படின்னா இல்லை. அதே நேரத்தில் பருப்பியும் கொடுக்குறாங்க. சேட்டலைட் கொடுத்ததுல பருப்பி அது நல்லா இருந்துச்சு. அந்த காம்பினேஷன் கொடியும் பருப்பி எப்படின்னா பருப்பி உடம்புக்கு நல்லது. டெக்னாலஜி தேவைன்னா நம்ம எடுத்துக்கிறோம், நெஞ்சில் குத்திக்கிறோம், அப்படி கொடுக்கணும். அந்த பழமைவாதங்கள்லேருந்து வெளியே வர்றதுக்கான மூளையை நம்ம தகவல் வச்சுக்கணும் அப்படின்றத இந்த கடமை அறக்கட்டளை சொல்லாமல் சொல்லுது. இது 81வது பேட்ச்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட ஒரு பேட்சுக்கு 100-150 பேர் இருக்குமா? அப்படின்னாலும் நீங்கள் ஒரு 12,000 பேர் மேலே ஒரு உற்பத்தி பண்ணியிருக்கிறீங்க. இவங்க எல்லாருமே பண்ணியிருக்கிறீங்க. இதை இன்னும் மிகப்பெரிய இருக்காங்க. நீங்கள் சதீஷ் இருக்காரு, ரமேஷ் இருக்காரு, இன்னும் கலை இல்லை, சத்யராஜ் இல்லை, இன்னும் நிறைய பேர் தோழர்கள் இங்கே இல்லாமல் இருக்கிறாங்க. இன்னொரு விஷயத்தை பதிவு செஞ்சுட்டு நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இந்த கடமை தோழர்களில் முக்கியமானவங்களாம் நீங்கள் இப்போ அறியப்பட்டிருப்பீங்க, வசந்த், சத்யராஜ் இவங்கெல்லாம். ஆனால் இங்கே சதீஷ்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் நம்மளுடைய நண்பர். சமீபத்தில் அவருக்கு கண்ணு பிரச்சனையாச்சு, ப்ரெஷர் அதிகமாகி அவர் ஒரு ஆடிட்டிங் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த வேலை பலு அதை தாண்டி சமூக வேலைகளை தன்னை ஈடுபடுத்திக்கிறாரு. எல்லாத்தையுமே நிர்வகிக்கிற கடினமான பணியில் செஞ்சுட்டு வந்த சதீஷ் திடீர்னு அந்த ப்ரெஷர் தாண்ட முடியாமல் கண் அவருக்கு நரம்பு பாதிச்சு கண் பார்வை இழக்கும் சூழ்நிலைக்கு போய் கண் பார்வை கிட்டத்தட்ட இழந்துட்டு திரும்ப அவர் ரீகலெக்ட் பண்ணி தொழிலெல்லாம் இப்போ உட்கார்ந்துருக்காங்க. அவர் அந்த தருவாயிலும் தன்னை இந்த சமூக பணியில உங்களுடைய இந்த சர்டிபிகேட் ப்ரோக்ராம் கொடுக்குற பணியில அவரு தன்னுடைய வேலையில அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது எனக்கு உண்மையாக நெஞ்சம் நெகிழ வைக்குது. சதீஷ் அவர்கள் மேடைக்கு இங்கே அவர்கள் அழைக்கிறோம். அவர் இருந்தாருன்னா அவர் நம்ம அறிமுகப்படுத்தணும்னு நினைக்கிறேன். அதை உள்ளபடியே சதீஷ் உங்களுடைய பயனாக பெருமையாக செய்யறோம். ஏன்னா அவரால் இயலாத நேரத்தில் செய்யறாங்க. நம்மளால முடிவு கைகள் நல்ல எல்லாம் இருக்கு. அவர் கண்ணே இல்லாம கண்ணு பார்வை அற்று நல்லா பார்த்துட்டு இருந்தவர். பிறவி கொடுறதுனா அது பிராக்டிஸ்ல வந்தவர். நல்லா இருந்தவர், நல்ல வண்டி ஓட்டுக்கு போவார், கார் ஓட்டுவார், பைக் ஓட்டுவார். அவரும் அரசு சொன்ன மாதிரி எங்களோட இணைந்து எல்லா வேலையும் செய்யறவர். திடீர்னு கண் பார்வை போகும்போது அவரோட மனநிலை எப்படி இருக்கும் அதை நினைச்சு எனக்கு நல்லா பார்க்க முடியல. அவர் இங்கே உட்கார்ந்து இருந்தாரு. அவர் வரும்போது அவர் மீண்டும் இந்த அமைப்பு குழு அவரை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். வேலைக்கு ப்ரோக்ராம் இஸ் டன் பை கடமை ட்ரஸ்ட் இஸ் வேல்யூபிள் ப்ரோக்ராம். ஐ வெரி ஹேட்ஸ் ஆஃப் யூ. உங்களை அனைவரும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். வாய்ப்புக்கு நன்றி.